பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தமது வார்த்தையிலே உண்மையுள்ளவர், தமது வார்த்தையிலே மாறாதவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்காக பேச தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். மனம் கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். பலவிதமான போராட்டங்களில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியாமல் சில போராட்டங்களில் நீங்கள் சோர்ந்திருக்கலாம். தேவன் உங்களோடு பேசுகிறார். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். நம்முடைய பலம் பராக்கிரமத்தை எல்லாம் இந்த நாட்களிலே எல்லாம் செயலிழந்து போகிற சூழ்நிலையிலே ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தருடைய ஆவியில் ஆகும். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவரால் மாற்றி அமைக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை பாதைகள் புதிதாக்கப்படும். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படும். உங்களுடைய பலவீனங்கள் விடுவிக்கப்படும். உங்களுடைய சோர்வுகள், போராட்டங்கள், வியாதி படுக்கைகள் மாற்றி அமைக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் ஜலத்தின் மேல் ஆதியாகமம் 1:2 படி அசைவாடி கொண்டிருந்தவர். எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர், விடுவிக்கிறவர், பலமாய் இறங்கி கிரியை செய்கிறவர். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தாவீதை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பெற்ற பிறகு பாருங்கள், தாவீதுடைய பலமெல்லாம் வேறு விதமாய் மாறி போகிறது. கோலியாத் தாவீதை விட ஒரு பெரிய மனுஷனாய் காணப்பட்டாலும் மாம்ச பலத்திலே பராக்கிரமத்தில் இருந்த சவுலுடைய சேனைகளும் ஜெயிக்க முடியாத ஒரு மனிதனை தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், அதாவது 50வது வேத வார்த்தையிலே அவனை இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பலமும் பராக்கிரமும் ஒன்றுக்கும் உதவாத சூழ்நிலைகள் தேவ ஆவியானவரால் மாற்றி அமைக்கப்படும். பிரியமானவர்களே, உங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனை, உங்களுடைய ஞானம், அறிவு, புத்தி, பணம், திறமை, இதிலெல்லாம் செயல்பட முடியாத காரியம், ஒன்றுமே முடியாத சூழ்நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா நிலைமையிலும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார், விடுவிப்பார், பலப்படுத்துவார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை கொடுப்பார், ஒரு விடுதலை கொடுப்பார், பலனை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38 பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நிறைத்தார், வல்லமையினால் நிறைத்தார். அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாய் சுற்றித் திருந்தாராம். அப்ப அந்த பரிசுத்தாவின் வல்லமையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டதுனாலே பலமான விடுதலைகள், பலமான காரியங்கள் நடந்தது. சீசர்கள் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு பரிசுத்தாவினால் பலமாய் நிரப்பப்பட்டார்கள், வல்லமையினால் நிரப்பப்பட்டார். இன்றைக்கும் உங்களுக்கு அந்த வல்லமை உண்டு, உங்களுக்கு அந்த பலன் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிங்கள். ஆண்டவருக்கு உங்களையும் பிள்ளைகளை, குடும்பத்தை, உங்கள் காரியங்களை, உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய ஜெப வாழ்க்கை, விசுவாசத்தை ஒப்புக் கொடுங்கள். இப்படி ஜெபிக்க போகிறோம். தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். கண்களை மூடுவோமா? பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலைவெளியிலே நம்முடைய ஆவியினால் ஆகும் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த காலைவெளியில் ஜெபிக்க அத்தனுடைய வாழ்க்கையிலும் பலம் பராக்கிரமம் கிரியை செய்யாதபடிக்கு எந்தெந்த விதத்திலே போராடி கொண்டிருக்கிற சத்துருக்களின் மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், விடுவிக்கிற ஆவியானவர், சுகமாக்குற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர் தாவீதோடு இருந்து கோலியாத்தை ஜெயமெடுக்க வைத்த தேவன் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு பிள்ளைகளை, குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் மேல் இறங்கி பாவத்தை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள, வியாதியை மேற்கொள்ள, பலவீனங்களை மேற்கொள்ள ஒரு வல்லமை அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். செருபாபேலுக்கு முன்பாக
எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடித்தது போல ஆண்டவர் எல்லா பயம், குழப்பம், திகில், போராட்டங்கள், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து போட்டு நல்ல விடுதலை கட்டளையிடுவீராக, பலனை கட்டளையிடுவீராக. எல்லா வியாதி, படுக்கை, கெட்ட சொப்பனங்கள், போராட்டங்கள், எல்லா விதமான பாவ சோதனைகள் எல்லாவற்றை ஜெயிக்கிற ஆவியானவரால் எல்லாம் விடுதலை ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற அத்தனை பேரையும், குடும்பத்தையும், வேலை காரியங்களையும், சம்பாத்தியங்களையும் ஆவியின் பலத்தினாலே செய்து முடிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். விசுவாசமாயிருங்கள்.